மாணவிகள் பாதுகாப்புக்கு புதிய முயற்சி. பொன்னேரியில் மகளிர் காவல் உதவி மையம் திறப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி அருகே பெண்கள் பாதுகாப்பிற்காக பிரத்யேக மகளிர் காவல் உதவி மையம் திறக்கப்பட்டுள்ளது. 12 CCTV கேமராக்களுடன் 24 மணி நேரமும் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கைக்கு மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். என்ன நடக்கிறது என்பது உள்ளே மிக அருமையாக படம் பிடித்து காண்பிருக்கிறது. இங்கே அனைத்து இடங்களிலும் சுமார் 200-300 மீட்டருக்கு சரௌண்டிங்களை கவர் செய்து வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் உள்ளே பிள்ளைகளுக்கான அரசு பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த சிறப்பான காவல் நிலையத்தை அமைத்த ஆய்வாளர் அவர்களை மற்றும் மரியாதைக்குரிய ஏசி ஐயா அவர்களையும் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துறை வழங்க நந்தன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அமைதி கொடுத்த ஆய்வாளர் அவர்களுக்கும் மற்றும் அது உறுதியாக இருந்த நம்ம பகுதி பொதுமக்கள் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை நண்பர் பாதராமன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களோடு இருக்கிற அனைவருக்கும் காலையில 9 மணி ஆனா ரொம்ப பசங்க பிள்ளைகள் போக முடியல, வர முடியல. இந்த அளவுக்கு கேமரா வியாபாரி சங்க சார்பாக மதிப்புமிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கிடையாது, எல்லாருமே சகோதரர்களா சகோதரிகளா எல்லாம் பழகிட்டு இருக்காங்க. ஊரு சேர்ந்து இந்த தேர் இருக்கிற மாதிரி இந்த பின்க காவல் நிலையத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். நாங்க கொண்டு வரல, நீங்க தான் எங்களுக்கு அழிச்சிருக்கீங்க. இந்த இதை இந்த ஒரு பெரிய வரமான ஒரு இதை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. பொதுவா காவல் நிலையம் போலீஸ் பூத் அப்படின்னா எல்லாத்தையும் தெரியும். சிகப்பு இது போட்டு வெள்ளை கட்டம் போட்டிருப்பாங்க, பார்த்தாலே ஜெயில் மாதிரி இருக்கும். அந்த சைடுல யாரும் போறதுக்கே யோசிப்பாங்க, பெண்கள் வர மாட்டாங்க. அது இல்லாம வித்தியாசமா இருக்கட்டுமே சொல்லிட்டு தமிழன் பண்ண ஆய்வாளர் சார் நம்ம அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும், பெண்களுக்காக போட்டதுனால பெண்களுக்கு பிடித்த கலர் உலகத்திலேயே பிங்க் தான் பெண்களோட அடையாளம். அந்த பிங்க் போலீஸ் பூத்தா இதை உருவாக்குனாரு. அதுக்கு தம்பிக்கு ஒரு நல்ல கரவாசம் கொடுக்கணும். பிங்க்ங்கிறப்ப ரொம்ப பெண்களுக்கு எல்லாம் பிடிச்சதுனால பெண்கள் வரணும். பெண்கள், குழந்தைகள், பெண் குழந்தைகள், முதியோர்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்லி போலீஸ். அதாவது போலீஸ்னா எங்களை பார்த்துட்டு பயந்து போன காலம்லாம் மாறி எங்களோட சேரணும். நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த நாட்டை உயர்த்துவோம். குற்றங்களை தடுக்கின்ற வகையில் இன்றைக்கு சிறப்பான மகளிர் காவல் நிலையம், மகளிர் காவல் உதவி மையத்தை ஆரம்பித்திருக்கின்ற காரணத்தால் இந்த நிகழ்வானது சிறப்பான நிகழ்வாக இன்றைக்கு நடைபெறுகிறது. இந்த நிகழ்வில் நானும் கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வானது நம்முடைய பொன்னேரி பகுதியில் மிக முக்கியமான பகுதி. ஏனென்றால் பொன்னேரி தொகுதி 10 தொகுதியில் இருந்தாலும் சென்சிட்டிவான தொகுதி எது என்றால் பொன்னேரி தொகுதி தான். ஏனென்றால் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன், 13 ஆண்டு காலமாக மாவட்டத்தில் பணியாற்றுகின்றேன். அந்த அளவுக்கு இங்க வேலை செஞ்சுட்டாலே தமிழ்நாட்டில் எங்களாலும் வேலை செய்யலாம். அதிகாரிகள் எந்த அதிகாரியா இருந்தாலும், அது வருவாய்த்துறையா இருந்தாலும் சரி, அது நம்முடைய காவல்துறையா இருந்தாலும் சரி, எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பொன்னேரியில் வேலை செஞ்சுட்டாலே தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வேலை செய்யலாம். அந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான இடத்துல இதுமாதிரி ஒரு சிறப்பான நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த நிகழ்வு கலந்து கொள்வதற்கு எனக்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய ஆய்வாளர் அவர்களுக்கும், ஏசி சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த பகுதியை சார்ந்த எல்லாரும் இருக்காங்க அப்படின்ட்டு நானே சொல்லி என்கரேஜ் அப்போ சொன்னாங்க, இங்க இந்த மாதிரி காவல் உதவி மையமா அப்படின்னாங்க. சார் பண்ணுங்க சார், நான் தீர்மானம் கொண்டு வரேன். இல்லம்மா அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, எலெக்ஷன் வருது அப்படின்னாங்க. எவ்வளவு செலவாகுங்க? 2.25 லட்சம். சரி சார், இந்த ஊர்ல நானே முதல் ஸ்பான்சரா இருக்கேன், அதை நான் அமௌண்ட் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அன்னைக்கு ஈவினிங்கே அதுக்குரிய ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டாரு. குணசேகர் சார்கிட்ட சேர்த்துட்டாரு.
இது என்னுடைய காலையில இந்த வழியில வரும்போதெல்லாம் பார்ப்பேன். காலையில இருப்பாரு, மதியானம் இருப்பாரு, திருப்பி நைட்டும் இருப்பாரு. அந்த அளவுக்கு அவரோட சொந்த ஒரு இது மாதிரி இந்த மிக அழகான ஒரு இதுவை உருவாக்கி வச்சிருக்காரு. அதுவும் இந்த பகுதியில எங்களுடைய பகுதியில் திறந்ததற்கு இன்ஸ்பெக்டர் ஐயா அவர்களுக்கும் காவல்துறைக்கும் எங்கள் பகுதியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த விழாவிற்கு வருகிறேன். எப்பொழுதுமே தலப்புறம்பாக்கம் பஞ்சாயத்தும் பொன்னேரி நகராட்சியும் ஒட்டுமொத்தமாக எந்த கட்சி வேறுபாடும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக சகோதர சகோதரி போல் ஒரு விழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் எந்த மாற்று இல்ல யாரும் வந்து கட்சிக்காரங்களோ இல்ல பெரிய அப்படிலாம் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா எல்லா தரப்பும் இருப்பாங்க. நீங்க கல்யாணத்துக்கு போனா கூட இப்படி இருக்க மாட்டாங்க, கோயிலுக்கு போனா கூட இப்படி இருக்க மாட்டாங்க. எங்கேயுமே இந்த அளவுக்கு இவ்வளவு முக்கியமானவங்க, ஊர் பொதுமக்கள், வியாபார சங்கம் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாம் இந்த போலீஸோட செக்டர்ஸ் தான் நாங்க நினைக்கிறோம். அதே மாதிரியே பூத் ஓபன் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா பெண்களுக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும். இது நாங்க வந்து போலீஸோட முக்கியத்துவம் கொடுக்குறோம் பெண்களுக்கு அப்படின்னு நீங்க பொதுமக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்களுக்கு பெண்களை வந்து நம்ம அவங்களுக்கு எந்த விதமான தீர்வும் செய்யாம நம்ம பாதுகாப்பு இருக்கணுங்கிறதுக்காக பெருமையா சொல்லிக்கிறோம். தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் பிங்க் பூத் இதுதான். இது பெண்களுக்குன்னே அமைக்கப்பட்டது, தனியாகவே அமைச்சிருக்காங்க. இது வந்து இப்போ காவல்துறை மட்டுமே பண்றதில்லை, இது பொன்னேரி பொதுமக்கள் சேர்ந்து இது பண்ணது. நம்ம வந்து காவல்துறைக்கு வேறுபாடு பண்ணோம். மற்றபடி எல்லாமே வந்து பொன்னேரி பொதுமக்கள் தான். எல்லா செலவினங்கள் எல்லாமே அவங்க தான். எப்ப கூப்பிட்டாலும் ஆள் வருவாங்க, என்ன சொன்னாலும் செஞ்சு கொடுப்பாங்க. அதனால உண்மையிலே வந்து இந்த வேலை செய்யறதுக்கு நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த பொறியியல் வந்து வேலை செய்யறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அது மாதிரி நீங்க எல்லாருமே ஒத்துமையா இருக்கணும். யாரும் வந்து பெரியவங்க சின்னவங்க கிடையாது, எல்லாம் நம்ம மனிதர்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளோட மனசை வந்து அப்படியே நடுநிலைமையா வச்சுக்கிட்டு இந்த அழகா வாழ்க்கையை வந்து ஓட்டணும். பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். அது இந்த சமயத்தில் கேட்டுக்கிறேன். இப்ப நான் மட்டுமே செய்ய முடியாது. இப்போ ஏசி சார் இருக்காங்க, நாங்க இருக்கிறோம் அப்படின்னா எங்க பாருங்கன்னு கேட்டா கூட்டு வேலை இருக்கு சார் சொன்னா அது சரி அந்த வேலையை முடிச்சுவான்னு சொல்லணும். அது ஏன்பா பண்ற அப்படின்னு சொல்லியிருந்தா என்னால செஞ்சு பண்ணிக்க முடியாது. என்னன்னா சுடர்களுக்காயினும் தூண்டுகோல் தேவை. அந்த தூண்டுகோலை இந்த ஏசி சாரு, இன்ஸ்பெக்டர் சாரு, எல்லா பொதுமக்கள் எல்லாரும் இருந்ததுனாலதான் இது சாத்தியம். அதனால வந்து இப்போ உள்ள லைப்ரரி ஆரம்பிச்சிருக்கோம். அந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க வந்து இந்த புக்ஸ் இருக்கு, அது வந்து எடுத்து படிக்கலாம். எங்களை மாரி ஆபீசர் ஆகலாம். எல்லாம் தெரியணும். எல்லாரும் நம்ம வந்து இந்த ஊரை வந்து நம்ம ஊர் தான் ஆளணும். வெளியில இருந்து ஒரு ஆளு கவர்மெண்ட் ஆபீசர் வந்து நம்ம ஊர் ஆளக்கூடாது. நம்ம ஊர்லயே படிச்சு நம்ம ஊர் பசங்களே நம்ம ஊர் ஆளணும். அது மாதிரி அந்த எண்ணத்தை வந்து விரைச்சி இதுல இருந்து நம்ம படிக்கணும். நல்லா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கறத கேட்டுக்கிட்டு யாரும் பெண்களுக்கு எந்த விதமான தீங்கும் இன்னும் யாரும் வளர்த்தக்கூடாது அப்படிங்கறத நான் வந்து கேட்டுக்கிறேன். பக்கத்துல போயிடுங்க சார். அவ்வளவுதான், அப்படியே யார் பாய் தம்பி வயல்ல வாப்பா. எல்லா லேடிஸும் ஒன்னா கை வைங்கம்மா. எல்லாரும் நீங்க வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சார் நீங்க உட்காருங்க. சார் நீங்க உட்காருங்க. சார் நீங்க உட்காருங்க. சார் உட்காருங்க ப்ளீஸ். சார் நீங்க தான் உட்காருங்க. உட்காருங்க சார், நாங்க உட்காருங்க. ஓகே சார் நீங்க ரிப்போர்ட்டர்ஸ் கொடுங்க. இல்ல சார், ஏஜ் வயசுனால சார் மேம் நீங்க எல்லாருக்குமே கொஞ்சம் யாரு உங்களுக்கு நாங்க காட்டணும் அம்மா.
போடுங்க. ஓகே மேடம். வந்திருக்காங்க, நான் இப்பதான் பாக்குறேன். எல்லாமே நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், நீங்க தான் முன்னாடி வந்து ஓகே. அவங்க தான் இந்த ஏரியாவோட கவுன்சிலர், இந்த பூத்தோட கவுன்சிலர் அந்த மாதிரி தான். அடுத்த 9வது வார்டு கவுன்சிலர், 14வது வார்டு கவுன்சிலர், 24வது இவங்கெல்லாம் மேலாண்மை குழு, இல்லம்மா பெண்கள். யாரும் இன்ட்ரோ பண்ணிட்டீங்க? யூனிட்டி ஸ்கூல் டீச்சர்ஸ். மேடம் இவங்க நடப்புறம் போட்டோ எடுத்துங்க. கையை உள்ள விட்டாப்பா, கையை உள்ள விட்டு கை 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 ஓகே. நன்கொடை கொடுத்தவங்களுக்கு அப்படியே சேனல் அப்படியே சேனல் இல்ல கேஷுவலா பேசுவாங்க, கொஞ்சம் ஷார்ட் ஸ்டாக் தான் சார், வேற ஒன்று. பண்ட கேமரா இருக்கா? பண்ட கேமரா இருக்கு. எல்லாமே வந்து சினிமா ஏரியா அந்த ஏரியா கவர் பண்ணலாம். எப்படி இது பண்ணாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போதைக்கு இந்த பாதுகாக்கப்பட்ட இதா இருக்கு. எத்தனை கேமரா வீடியோ வந்து 32 கேமரா இருக்காங்க. 32 கேமரா இப்போதைக்கு 12 கேமரா வச்சிருக்கோம். அந்த 20 கேமரா கூட வச்சிருக்கோம். எல்லா ஏரியா இந்த ஏரியா ஃபுல்லா கேமரா இருக்கு. இப்படி